إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم يصبح على كل سلامة من أحدكم صدقة فكل تسبيحة صدقة فكل تحميدة صدقة وكل تهليلة صدقة وكل تكبيرة صدقة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இந்த புனிதமிகு ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்யும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழ்மையிலே வாழக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே சென்று நாம் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த மனிதர் கூறுவார், மகனே, நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் நல்ல முறையிலே படிக்க வேண்டும். படிப்புதான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இந்த சமுதாயத்திலே உயர்த்தி காட்டும் என்பதாக. அதே வேளையிலே ஒரு மார்க்க அறிஞரிடம் சென்று கேட்டால் மகனே, உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இறை சிந்தனையுடையதாக மாற்றிக்கொள் என்பதாக கூறுவார். இறைவனை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டே இரு என்பதாக கூறுவார். ஆக அந்த ஏழை மனிதர் கூறியது வேண்டுமானால் இந்த உலகிற்கு வேண்டுமானால் பயன் தரக்கூடியதாக இருக்கும். நாளை மறுமையிலே மார்க்கம் இறை சிந்தனை இருந்தால் மட்டும்தான் பயன் தரும் என்பதை கூறி காட்டுகின்றேன். மார்க்கம் அனுமதித்த எந்த படிப்பை வேண்டுமானாலும் படியுங்கள், இஸ்லாம் அனுமதித்த எந்த படிப்பை வேண்டுமானாலும் படியுங்கள் இறை சிந்தனையோடு. அப்பொழுதுதான் நாளை மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். இறை சிந்தனை என்பது கெட்ட விஷயம், தீய செயல், மார்க்கத்திற்கு முரண்பாடான ஷைத்தானின் அடிச்சுவடை பின்பற்றுவதிலிருந்தும் நம்மை இந்த இறை சிந்தனை என்பது பாதுகாக்கிறது. எனவேதான் நபிமார்களும் நபிமார்களுடைய தோழர்களும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் இறை சிந்தனை உடையதாக மாற்றிக்கொண்டார்கள். எதை செய்தாலும் என்னுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றானோ அதன்படியே அமையும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்திலே 105வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ, நீங்கள் அனைவரும் என்னிடமே மீள வேண்டியிருக்கின்றது. ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை எல்லாம் அவன் உங்களுக்கு உணர்த்துவான் என்பதாக கூறி காட்டுகின்றான். நாளை மறுமையிலே நீ இறை சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் நாளை மறுமையிலே நீ தப்பித்துக் கொள்வாய். அதே நான் இந்த உலகத்திலே இறை சிந்தனையோடு வாழாமல் இருக்கின்றேனே என்ற கேள்வி உங்களிடத்தில் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் தண்டிப்பதில் மிகவும் கடுமையானவன் என்பதாக கூறி காட்டுகின்றான். ஒரு மனிதன்
ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 3 வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுது. முதலாவது வார்த்தை பார்த்தல், இரண்டாவது யோசித்தல், மூன்றாவது செயல்படுத்துதல். இப்ப உதாரணத்திற்கு சொல்லணும்னா ஃபுட்பால் எடுத்துக்கோங்க. ஒரு கால்பந்து இருக்கின்றது. அந்த கால்பந்தை எப்படி உதைத்தா, அதாவது ஹவு டு கிக் த பால் டு ஸ்கோர் அ கோல், இந்த பந்தை நம்ம எப்படி உதைச்சா கரெக்டா வலையில போய் உழுவுமோ அதே மாதிரிதான். அது என்னன்னா அந்த அந்த பிளேயர் ஃபர்ஸ்ட் அந்த பாலை பார்ப்பான். அந்த பாலை பார்த்துட்டு ரெண்டாவது யோசிப்பான், இந்த பாலை நம்ம எப்படி கிக் பண்ணா, எப்படி உதைச்சா வலைக்குள்ள போவோம். மூன்றாவது முறையாக அதை செயல்படுத்துவான். எனவே அவன் வெற்றி பெறுவான். அதே மாதிரிதான் இறை சிந்தனையும். எடுத்த உடனே நம்ம தக்குவாதாரி ஆகிவிட முடியாது. முதலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்லியிருக்கான்னு படிக்கணும், பார்க்கணும். அதற்கப்புறம் யோசிக்கணும். அதற்கப்புறம் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். ஆக இதையெல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் இறை சிந்தனை உடையவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33வது அத்தியாயத்திலே 41 மற்றும் 42வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஏன்னு சொன்னா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்துக் கொண்டிருங்கள். அவனே உங்கள் மீது கருணை பொழிகின்றவனாக இருக்கின்றான் என்பதாக கூறி காட்டுகின்றான். இஸ்லாமிய வரலாற்றிலே 2வது கலீஃபாவான உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும் பொழுது, இந்த இறை சிந்தனையை குறித்து கூறும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? நான் எப்போது இறைவனை நினைத்தாலும் என்னுடைய மனதிலே ஆழமான அமைதியுடன் நிரம்புகிறது. எனவே என்னுடைய செயல்கள் அனைத்தும் சரியான முறையில் நடக்கிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஆக இறை சிந்தனை இருந்தால் நம்மளுடைய செயல்களும் சரியான முறையில் நடக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவனத்தில் ஏதோ தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு தோழர் கலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறாங்க, கலீஃபாவே ஏதோ தேடுறது மாதிரி இருக்குது அப்படின்னு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமாப்பா, பைத்துல் மால்ல இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி காணா போயிட்டது, அதை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அந்த பதில் கொடுக்கும் விதமா அந்த தோழர் என்ன சொன்னாங்க தெரியுமா? கலீஃபாவே, நீங்க பைத்துல் மால்ல இருந்து தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்குட்டியை தேடிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட சொன்னா நான் தேடி தர மாட்டேனா அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை குறித்து உன்னிடத்திலே கேள்வி கேட்டால் நீர் பதில் கொடுப்பீரா, உன்னால் பதில் சொல்ல முடியுமா என்பதாக. உடனே அந்த சஹாபி அமைதியாயிட்டான். ஒரு ஆட்டுக்குட்டி தொலைந்து விட்டது. இந்த இடத்திலே பார்க்க வேண்டியது எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், கலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய பெரும் அந்தஸ்தை வைக்கக்கூடிய ஒரு நபர். நாளை மறுமையிலே இந்த சின்ன ஆட்டுக்குட்டியை குறித்தும் அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான் என்பதில் இருக்கின்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறை சிந்தனை, இறையச்சம். ஆக அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம், அக்காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எல்லாம் அவர்களுடைய இறையச்சம், இறை சிந்தனை என்பது எங்கோ இருக்கின்றது. ஆனால் இந்த காலத்திலே வாழக்கூடிய நாம இருக்கட்டும், நமது சிந்தனையோ இந்த உலகத்தின் மீதும், இந்த உலகத்தின் மீது உள்ள பொருட்களின் மீதும், இந்த உலகத்தின் மீது உள்ள பதவிகளின் மீதும், ஆசைகளின் மீதும் தான் இருக்கின்றது. ஆக எவ்வளவு ஆபத்தான நிலைமையில் நாம் இருக்கின்றோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ நான் அவனிடத்தில் அவ்வாறு நடந்து கொள்கின்றேன். அவன் என்னை மனதில் நினைத்தால் நானும் என் மனதில் நினைக்கின்றேன். அவன் என்னை ஒரு கூட்டத்தாருக்கு மத்தியில் நினைவு கூறினால் நான் கூட்டத்திலே மிகவும் சிறந்த கூட்டமான மலக்குமாருடைய கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகின்றேன். அவன் என்னிடம் ஒரு அடி எடுத்து வைத்து வந்தால் நான் அவனிடம் ஒரு முழம் எடுத்து வைத்து வருகின்றேன். அதே அவன் என்னிடம் 2 முழங்கள் எடுத்து வைத்து வந்தால் நான் அவனிடம், அதே அவன் ஒரு முழம் என்னிடம் எடுத்து வைத்து வந்தால் நான் அவனிடம் 2 முழங்கள் எடுத்து வைத்து வருகின்றேன். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியா சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்றான்? அவன் என்னிடத்திலே நடந்து வந்தால் நான் அவனிடத்திலே ஓடி வருகின்றேன் என்பதாக கூறி காட்டிய பொழுது
அப்படியே இந்த இதெல்லாம் கேட்கும்போது உடம்பெல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கின்றது. எவ்வளவு கருணை, எவ்வளவு நினைவு. நம்ம நினைவு கூறாட்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எவ்வளவு நினைவு கூறான்னு பாருங்க. நம்ம ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நினைவு கூறினா போதும், அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு பாக்கியம் தரான் பாருங்க. அதே 12வது அத்தியாயத்திலே 67வது வசனத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தாரிடத்திலே சொல்லும் பொழுது, அலைஹி தவக்கல், நான் அவனை முழுமையாக சார்ந்திருக்கின்றேன், வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், ஆக சார்ந்திருப்பவர்கள் அனைவரும் முழுமையாக அவனை சார்ந்திருக்கட்டும் என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். ஆக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம வாழ்ந்துடலாம், சில டைம் பெற்றோர்கள் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். இறைவனுடைய துணை இல்லாமல் ஒருபோதும் ஒரு மணி நேரமானாலும் ஒரு வினாடியானாலும் நம்மால் வாழ முடியாது என்பதை நன்றாக மனதில் ஏற்றிக் கொள்ளுங்கள். ஆக இறை சிந்தனை என்பது மிக மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஜிம்பாப்வேயை சேர்ந்த இஸ்லாமிக் ஸ்காலர் என்று சொல்லப்படக்கூடிய, இஸ்லாமிய அறிஞர் என்று சொல்லப்படக்கூடிய முஃப்தி மென்க் அவங்க சொல்றாங்க, இந்த இறை சிந்தனை குறித்து சொல்றாங்க, when your heart is attached to Allah, no worldly problem can break you. எப்போல்லாம் உன்னுடைய இதயம் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டிருக்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த உலக பிரச்சனைகள் இருக்கின்றது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றது, இந்த பிரச்சனைகளால் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் உன்னுடைய இதயம் அல்லாஹ்விடத்திலே தொடர்புடையதாக இருக்கின்றது. நீ எந்நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருக்கின்றாய். அதன் அடிப்படையிலே 450 நாட்களுக்கு மேலாக நடந்து முடிந்த காசா போர், அந்த போரிலே தங்களுடைய குடும்பத்தை இழந்து, பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, கணவன்மார்களை இழந்தும் மனைவிமார்களை இழந்தும் நிற்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய, முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனை விட அவனே சிறந்த பாதுகாவலனாக இருக்கின்றான். ஆக எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க பாருங்களேன். எத்தனை பேர் குண்டடிப்பட்டு சாவறாங்க, எத்தனையோ சிரமத்தில் இருந்தும் கூட அவங்க அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக, ஒரு முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு முன்னிலையிலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். ஆக இறை சிந்தனையோடும் நாளை மறுமையிலே, இம்மையிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஸதகல்லாஹுல் அஸீம். பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம். ونفعني وإياكم بالآيات وذكر الحكيم. واستغفر الله لي ولكم ولسائر المسلمين إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم ورب حليم.